வெற்றி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி, வாராகி வழிபாடு மிக மிக சிறப்பு. இப்போ நவராத்திரி விழா போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு பஞ்சமி நாள் அன்னைக்கு வாராகிய அம்பாள் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்வாங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு வாராகி வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய அனைத்து தேவைகள் பூர்த்தியாகும். இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரம். இன்னைக்கு சித்தயோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. எதிர்பாராத பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் மூலமாக பலவிதமான சங்கடங்களை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? இவங்க எதிரிகள், இவங்க தொல்லை கொடுக்குறவங்க அப்படின்னா அவர்களை விட்டு விலகிக் கொள்வது மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகளின் மூலமாக வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு நாள். நீங்க கூட்டு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முயற்சிகள் அந்த கூட்டு தொழில் சார்ந்து இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் பண்ணுவீங்க. நண்பர்களுடைய வேலைக்காக நீங்க சுத்துவீங்க. நீங்க அவங்களுக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அவங்களுடைய ரெஸ்யூமை நீங்க சொல்ற கம்பெனிக்கு நீங்களே அனுப்பி விடுவீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்கு இன்று பேச்சின் மூலமாகவே கடன் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு. பேச்சின் மூலமாகவே எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேச்சு ரொம்ப கவனமா பார்த்து பேசணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சிறப்பான பேச்சுக்களின் மூலமாகவே அந்த வேலை உங்களை தேடி வரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும். எடுத்துக்கிட்ட எல்லா வேலையும் அவ்வளவு அழகா பார்ப்பீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படும். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். உங்களுடைய மனசுக்கு பிடித்த காதலனோ காதலியோ உங்களை தேடி பேசுவாங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை நோக்கி செல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று வாகனம் சார்ந்த, வீடு சார்ந்த சிறு சிறு செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. வீட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் சரியில்லை, இல்லை பிறந்து வரப்போறது மழைக்காலம், அப்போ வீடு சார்ந்த ஒரு செலவு ஒன்று பண்ணணும். அது மட்டும் இல்லை, வாகனம் சார்ந்த ஒரு செலவு, வாகனத்தில் ஒரு சர்வீஸ் விடுறது, இல்லை ஒரு பெட்ரோல் போட கூட வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வாகனம் சார்ந்த ஒரு செலவு இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய தாயின் உடல்நலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது உடம்பு சரின்னு வச்சுக்கோங்க, ஒன்று போய் பார்த்துருங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று லாபமோ லாபம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களை தேடி வரும். நீங்க ஒரு வீடு இதெல்லாம் வாகனங்கள் வாங்கி விற்கிற ஒரு புரோக்கரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக இன்னைக்கு பலவிதமான இடங்கள், பலவிதமான விதத்திலும் லாபங்களை ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க. இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் ஏற்றங்கள், தொழில் சார்ந்த ஒரு பயணம் போவீங்க. தொழில் சம்பந்தமா போய் பேசுவீங்க. அங்க நீங்க பேசுற பேச்சின் மூலமாகவே அதிகப்படியான ஆர்டர்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான நாள். குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்தை கவனிச்சு பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க. இன்னைக்கு இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அரசு சம்பந்தமா ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு ஆபீஸ் போறீங்க, ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போறீங்களோ, இல்ல செக்ரட்டரியேட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேலைக்கு ரொம்ப அலைகிற மாதிரி இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு போவீங்க. அங்க அதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் இருப்பாருங்க. அப்போ அந்த வேலை ரொம்ப அழகா ஈஸியா முடிஞ்சிடும். இன்னைக்கு தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும், ஆளுமை திறமை உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படும். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று மனசுல சிறு சிறு சஞ்சனங்கள் இருக்கு. அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமா இருக்கு. எதிர்பாராத எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? அப்போ அந்த தொல்லைகள் விலகிறதுக்கு இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது. பயணங்கள் இருக்கு, செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. கவனமா பார்த்து பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும்.
மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவே லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இரும்பு பற்ற லேட் வச்சிருக்கீங்க, இல்லை பின்ன வந்து சொந்தமா வந்து ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க ஒரு மெக்கானிக்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் தொழிலுக்காக சில இடங்கள் வந்து சொல்லிவிடுவாங்க. அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதிர்பார்க்காத ஒரு தொகை இன்று உங்களுக்கு வந்து சேரும். கூட்டு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு வேலைகள் தேடி தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டேன், அசந்தும் போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இன்று நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல்கள் அமையும். தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள், தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து ஈடுபாடு, மனசுல வந்து ஈடுபாடு வரும். இப்போ இந்த டயத்துல நவராத்திரி விழா எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு கோவில் வந்து ஒன்று சூஸ் பண்ணுவீங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பிளான் பண்ணுவீங்க. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி இருந்து கரெக்டா போயிட்டு வந்துடுவீங்க. மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்க சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க பயணப்படும் போதோ இல்லை வீட்லேயும் சரிதான், பிசினஸ் பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.